வணக்கம். என் ஃப்ரெண்ட் இப்ப கால் பண்ணினாரு. என்னன்னு சொன்னா அவங்களுடைய அம்மா வந்து மோசம் போயிட்டாவா. கவலையா தான் இருக்கு, ஒண்ணுமே செய்யலாது. ஆனா அம்மா உயிரோடு இருக்கும் போது இவ சிலங்க போய் பார்க்கல. வேலை 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 என்று ஓடினவர். அம்மா கண்டி இவர் எதுவுமே பெருசா செய்யல, எனக்கு தெரியும். இப்ப அம்மா மோசம் போயிட்டாவாம். அம்மா காண்டி அழுகிறார், உளர்றார், எல்லாமே செய்யறார். என் அம்மாக்கள் செத்தவர் செய்யணுமாம், அது செய்யணும், இது செய்யணும்னு சொல்லி இப்ப வேலை இடத்துல விதாம் லீவ் எடுத்துட்டு போறாருன்னு சொல்லி கஷ்டப்படுற. ஆனா அம்மா அப்பா உயிரோடு இருக்கும் போது ஒன்றுமே செய்யல. அவ செத்த அப்புறம் என்னத்துக்குங்க? கோயிலுக்கு போறோம், டெய்லி நாங்க கோயிலுக்கு போறோம். அம்மா அப்பா வீட்டை வச்சு கொண்டு நாங்க கோயிலுக்கு போய் கோயில் கும்பிடுறோம். வேஸ்ட் தானே, வேஸ்ட் தானே. அம்மாவும் அப்பாவும் வீட்டை வந்து சாமி மாதிரி அவை இருக்கணும். அவைய கும்பிடுறதும் இல்ல, அவைய பாதுகாக்கிறதும் இல்ல. அவைக்கு ஒரு பசிக்குதாம்மா சாப்பிட்டு கேட்கறதும் இல்ல. அப்பா உனக்கு என்ன தேவை, அம்மா உனக்கு என்ன தேவைன்னு கேட்கிறீல. கோயில்ல போய் தேங்காய் உடைக்கிறது, கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்கறது, அதெல்லாம் தேவையா? நான் சொல்ற ஒன்றே ஒன்று, நாங்கள் உயிரோடு இருக்கும் போது அம்மா அப்பாவை வந்து அழகா பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு என்ன தேவை எது என்று சொல்லி பார்த்துக்கொள்ளணும். அதை விட்டுட்டு அவை உயிரோட போன உயிரோட இல்லாத டைம்ல போய் நின்று கொண்டு அங்க மேளம் அடிக்கிறது, வானத்துல செத்த பிணத்தை ஏத்துறது. உயிரோடயே இல்ல, உயிரோடு இருக்கும் போது வடிவா சாப்பாடு கொடுங்க. எப்படி இருக்கிற, என்ன செய்யற, சாப்பிட்டியா, அம்மா உனக்கு என்ன வேணும், அம்மா உனக்கு இது ஓகேயா, அப்பா உனக்கு வேணுமா, ஏதாவது ஹெல்ப் தேவையா, என்ன வேணும் கேட்டு கேட்டு செய்யணும். மோசம் போன அப்புறம் ஒன்றுமே செய்து பிரயோசனம் இல்லை. டெய்லி கோயிலுக்கு போய் அன்னதானம் கொடுக்காதீங்க, ஒன்றுமே செய்யாதீங்க. உயிரோடு இருக்கும் போது அவையில வந்து அழகா பார்த்துக்கொள்ளுங்க. அதான் நான் சொல்றது. இப்ப என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து அழுகிறாரு, கஷ்டப்படுற, ரொம்ப கஷ்டப்படுற, தெரியுது. அவருக்கு தெரிஞ்சு அது உயிரோடு இருக்கும்போது அவங்க பாசம் தெரியல. ஆனா இப்ப அம்மா இல்லையன்ற உடனே அவருக்கு அந்த ஏக்கம் பாசம் எல்லாமே வருது. இனி அதை பட்டு அந்த தாக்கி தெரிய போதா? நான் எனக்கே 2 வாட்டி 3 வாட்டி சொல்லியிருக்கு, தம்பி இவன் வந்து எங்களோட கதைக்கு எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யறல, ஒன்றுமே போன் அடிச்சு ஆன்சர் பண்றேன்னு சொல்லி. கல்யாணம் கட்டின பிறகு தான் சொல்றேன், வந்து பொண்டாட்டி மேல சரி புருஷன் மேரன்னு சொன்னால உங்களுடைய அம்மா மேல நீங்க யாருக்காண்டி பொண்டாட்டிக்காண்டியோ யாருக்காண்டியும் விட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி பொண்டாட்டியும் சரி புருஷனுக்காண்டி உங்களுடைய அம்மா அப்பா விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா கல்யாணம் கட்டின அப்புறம் அதை சொன்னாங்க, கல்யாணம் கட்டின அப்புறம் தன் பிள்ளை தன்னோட கதைக்கிறதே இல்லையா ரெண்டு கனவாட்டி சொல்லிடுவேன். ஆனா யோசிப்பாங்க. இப்ப நான் இந்த முறை பண்ணி சொன்னது வாழ்றது கொஞ்ச காலமுங்க. அம்மா அப்பாவை நீங்க எப்படி சந்தோஷப்படுத்துறீங்களோ அதை அந்த வாழ்க்கை ஃபுல்லா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. கஷ்டமே வராது. நீங்க கோயிலுக்கு போகாதீங்க. அந்த கோயில்ல போனா அதுல ஒரு கல்லு தான் இருக்கு. ஆனா வீட்டுல கடவுள் சாமி எல்லாமே வீட்டுல இருக்கு. அப்பா அம்மா வந்து நான் சொன்னது யாருக்கும் பிள்ளையா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. நான் யார்கிட்ட மனசு நோ அடிக்க சொல்லல. இருக்கும்போது அம்மா அப்பா பார்க்காம வைப்பீங்க. நான் எல்லாம் என் அம்மா அப்பா ஒரு செகண்ட் என்றாலும் ஏன் ஒரு வருஷத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லுங்க போறேன். ஒரு செகண்ட் அம்மா பார்க்கணும். ஆனா அம்மா பார்க்க போறேன்னு சொல்லி அம்மாவோட நிக்கிறேன், நான் சண்டை பிடிக்கிறதான். ஆனா சண்டையிலையும் அம்மா அப்பாவோட சண்டை பிடிக்கிறோமோ என்ன செய்யறோமோ, ஆனா உள்ளுக்கு ஒரு பாசம் இருக்குங்க. சண்டை கூட ஒரு ஆள் அம்மாவோட வர சண்டை கூட ஒரு பாசம் இருக்கு. பிளீஸ் உறவுகளே, அம்மா அப்பா இல்ல என்ன திட்டு குசுறுகள். இந்த ஃப்ரெண்ட் இப்ப போயிட்டார், போறார். நான் அவருக்கு ஆறுதலா ஒன்றுமே பெருசா சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இப்பதான் அவர்கிட்ட கஷ்டம், அவர் செய்த பிள்ளை வந்து புரிஞ்சு கொள்றார். அதே மாதிரி எந்த உசுறுகள் நாளைக்கு வந்து அவர் செய்த தப்ப நீங்களும் செய்யாதீங்க. ஓகே, எனக்கு அந்த ஃப்ரெண்டை வந்து நான் கனகாலமா தொடர்பே இல்லை. மோசம் போன அப்புறம் எனக்கு அடிக்கிறான். காசு பணம் எல்லாமே வந்துடும் போயிடும், எல்லாமே வந்து போயிடும். அம்மா அப்பா சகோதரம் வாழ்க்கையிலுமே கிடைக்காது. அது ஒரு காத்தான், ஒரே ஒரு காத்தான், அம்மா அப்பா சகோதரம். மற்ற எல்லாமே கிடைக்கும். எதுக்காண்டியும் அம்மா அப்பா சகோதரத்தை விட்டு கொடுக்காங்க எந்த இடத்துலயுமே. ஏதாவது பிள்ளையா காய்ச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.